Hello everyone, welcome to Soul of Medico. ஸோ இன்றைக்கி வந்து மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் 1 மார்க்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 1 மார்க்ஸை வந்து நான் மிட் டேர்ம் பேப்பர்ஸ்லன்னு எடுத்தேன். பட் மிட் டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஷின் பேப்பரில் அந்த சாப்டர்லேருந்து 1 மார்க்ஸ் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கல, நிறைய கேட்கல. ஸோ அதனால் எனக்கு ஒரு 5 கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. ஸோ அதனால் மீதி கொஷின்ஸ்லாம் வந்து நான் நீட் பிவைக்யூஸ்லேருந்து எழுதியிருக்கேன், ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து மிட் டேர்ம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் பேஜ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் மிட் டேர்ம் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் வந்து வரக்கூடிய கொஷின். ஸோ இந்த கொஷின் நான் சாப்டர் 2ல் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான், யூனிட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான் வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், அதனால் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஷின், இதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஷின். த ரேஷியோ ஆஃப் ஜாமெட்ரிக்கல் லென்த் டு த மேக்னெட்டிக் லென்த் ஆஃப் எ பார் மேக்னட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பி ஆப்ஷன் அப்படின்னு கண்ணை மட்டும் போட்டு வந்துடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு படிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேக்னெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு மேக்னெட், இந்த மேக்னெட்டுடைய லென்த் இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட்டுடைய லென்த்தை வந்து ஜாமெட்ரிக் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாமெட்ரிக் லென்த்து. பட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த மேக்னெட் இருக்கக்கூடிய அந்த போல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போல்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, எட்ஜு கிடையாது, கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த 2 மேக்னெட்டிக் போல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பேர் தான் மேக்னெட்டிக் லென்த்து. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் எடுத்து அதோட லென்த்தை வந்து ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிது. அது வேல்யூ வந்து 2 வேல்யூஸ் இன்க்ளூட் ஆகும். ஒன்று வந்து 5, இன்னொன்று வந்து 6. இந்த 2 வேல்யூஸ் வந்து இன்க்ளூட் ஆகுமா? இப்போ என்ன கேட்குறாங்க, ஜாமெட்ரிக் லென்த்து டிவைடட் பை மேக்னெட்டிக் லென்த்து கேட்குறாங்களா, டிவைடட் பை மேக்னெட்டிக் லென்த். நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுவாங்க, தப்பாக மனப்பாடம் பண்ணிடுவாங்க. ஸோ இது மனப்பாடம் பண்ணாமல் எப்படி நாம் வச்சுக்கிறது தான் ஒரு ட்ரிக்கு. என்ன அப்படின்னா இது எது பெருசு, ஜாமெட்ரிக் லென்த்து பெருசா மேக்னெட்டிக் லென்த் பெருசா? ஆப்வியஸ்லி ஜாமெட்ரிக் லென்த் தான் பெருசு. நம்மளுக்கு தெரியும், ஒன்றா 5 வரணும், 6 வரணும். இந்த 6 தானே பெருசு இருக்கிறதுலையே. அப்போ ஜாமெட்ரிக் லென்த்து தான் பெருசாக இருக்கணும், அப்போ 6 மேலே வரணும். மேக்னெட்டிக் லென்த்து வந்து சின்ன கம்மியாக இருக்கணும், அப்போ 5 கீழே வரணும். இப்போ 6/5 அப்படிங்கிறது தான் 6/5 அப்படிங்கிறது தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.2 அப்படின்னு வரும். ஸோ இது டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ 1 வெப்பர் அப்படிங்கிறது 10⁸ மேக்ஸ்வெல்க்கு ஈக்குவலாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேல்யூனால இது கேட்கறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், த ஜாமெட்ரிக் லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும், ஜாமெட்ரிக் லென்த் டிவைடட் பை மேக்னெட்டிக் லென்த். ஜாமெட்ரிக் லென்த்தாக பெருசாக இருக்கும், அப்போ மேலே 6 வரும். மேக்னெட்டிக் லென்த் கம்மியாக இருக்கும், அப்போ கீழே 5 வரும். ஜாமெட்ரிக் லென்த்து 12 கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் லென்த்து வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், 6/5 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 வரும். அப்போ மேக்னெட்டிக் லென்த்து 5 × 2 10 சென்டிமீட்டர். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு கொஷின், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஐடியல் வோல்ட்மீட்டர். ஸோ இந்த மாதிரியான கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கேட்கற வாய்ப்பு இருக்குது. ஐடியல் அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. அதே ஐடியல் வோல்ட்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி. ஐடியல் வோல்ட்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இன் யூனிஃபார்ம் மோஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் இருக்குது அப்படின்னா கரண்ட் வழியாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா, அதனால் போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சப்போஸ் இந்த சார்ஜ் வந்து ஆக்சிலரேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இஎம்வே ப்ரொடியூஸ் ஆகும். பட் இங்கே யூனிஃபார்ம் மோஷன் சொல்லிட்டாங்க. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னால ஆக்சிலரேஷன் 0வாக இருக்கும். அதனால் இங்கே இஎம்வே ப்ரொடியூஸ் ஆகாது. எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் இருக்குது. அந்த 2 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காயிலில் வந்து ஃப்ளோ ஆகுது. அவருடைய ரேடியை கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? PM இஸ் ஈக்குவல் டு, அதாவது லூப்பு, மேக்னெட்டிக் லூப்பஸ் சர்க்குலர் லூப்பஸ் டைபோல் மூமெண்ட், டைபோல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த ஃபார்முலா இருக்கும். PM இஸ் ஈக்குவல் டு IA அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர், ரெண்டு லூப்பையும் 2 ஆம்பியர் தான் போகுது. அப்போ கரண்ட்டை வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், இல்லை இப்படியே கூட சால்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்? PM ஆஃப் ஃபஸ்ட்டு கேஸ் டிவைடட் பை PM ஆஃப் செகண்ட் கேஸ், இதோட ரேஷியோ வேணும் கரெக்டாக. அப்போது I1A1 டிவைடட் பை I2A2, ரெண்டு கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு 2 ஆம்பியர் தான். அப்போ I1 I2 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் A1 அப்படின்னா அது ஒரு காயில்னா அதோடைய ஏரியா வந்து πr ஸ்கொயரா. இப்போ பை R1 ஸ்கொயர் டிவைடட் பை பை R2 ஸ்கொயர். இங்கே பை கேன்சல் ஆயிரும். அப்போ R1 டிவைடட் பை R2 த ஹோல் ஸ்கொயரா. R1 அந்த R1 டிவைடட் பை R2 தான் 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ரேஷியோவான அந்த ரேடியஸோடைய ரேஷியோ 1/2. இதை ஸ்கொயர் பண்ணால் வேறு முடிஞ்சுது. ஆன்சர் என்ன வரும்? 1/4 அப்படின்னு வரும். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு லாங் சொலினாய்டு கொடுத்துருக்காங்க. அந்த லாங் சொலினாய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் வந்து 1 மில்லிமீட்டர், 100 டர்ன்ஸ் இருக்குது அப்படின்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சென்டர் லெவலில் இருக்கும். that ஃபார்முலா கொஷின். B இஸ் ஈக்குவல் டு μ0 NI. μ0 உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4π × 10⁻⁻7. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்தா. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 டர்ன்ஸ் பர் மில்லிமீட்டர். இதான் வந்து என்னுடைய வேல்யூ. 100 டர்ன்ஸ் பர் மில்லிமீட்டர். ஒரு மில்லிமீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு 10⁻³ மீட்டர். அப்போ இங்கே 10⁻³ வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 ஆம்பியர் கரண்ட்டு. இப்போ சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சது. 4 × 3.14 × 10⁻⁻7 × 10⁻5. இதை வந்து 4 × 3.14 × 10⁻⁻2 எழுதிக்கலாமா? ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12.56 × 10⁻⁻12 டெஸ்லான்னு வரும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் வந்து டெஸ்லா. அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சர்க்குலர் காயிலுடைய ரேடியஸுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு காயிலையும் போகக்கூடிய கரண்ட்டுடைய ரேஷியோ கேட்குறாங்க. சேம் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருந்தால். மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார்முலா என்ன? PM இஸ் ஈக்குவல் டு IAவா. ரெண்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈக்குவல்ட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு காயில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேணும் அப்படின்னா I1A1 எழுதுவோம். செகண்ட் காயில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேணும் அப்படின்னா I2A2 எழுதுவோமா? இப்போ ரெண்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈக்குவல்ட்டாங்க. அப்போ I1A1 which is equal to I2A2. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? கரண்ட்டோடைய ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ I1 டிவைடட் பை I2 கேட்குறாங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்? A2 டிவைடட் பை A1 கொடுத்துலாமா? நம்மளுக்கு கிட்ட ஏரியாவுக்கான ரேஷியோ கொடுக்கல, ஆனால் ரேடியஸோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா வந்து எப்படி எழுதிக்கலாம்? பை R2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? பை R1 ஸ்கொயர். இங்கே பை கேன்சல் ஆயிரும். அப்போ R2 டிவைடட் பை R1 த ஹோல் ஸ்கொயர். இப்போது நம்மளுக்கு கொடுத்தக்கூடிய வேல்யூ வந்து R1 டிவைடட் பை R2 வந்து 1/2 கொடுத்துருக்காங்க. அப்போ R2 டிவைட் பை R1 என்ன வரும்? 2/1 வருமா? 2/1 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4/1 வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபனைட் கண்டக்டர், இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குன்னா இதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலராக இருக்கும். கரெக்டாக? அப்போ இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இதில் கரண்ட் போனால் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஓம கொஷின். நம்ம எப்படி போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓம கொஷின் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஓம கொஷின். இது நம்ம முன்னாடியே சால்வ் பண்ண கொஷின் தான். ஸோ இது ஓம கொஷினை வச்சுக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ இதோடைய ஆன்சர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த கொஷின் தெரில அப்படின்னா டவுட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். பட் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்காக நான் கேட்குற ஒரு கேள்வி தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய கடைசி கொஷின். என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயர் வந்து லென்த்து எல்லுங்கிற லென்த்துக்கு கூடிய ஒரு ஒயரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா மடக்குறீங்க. அப்போ அதோடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா
இது ஒரு ஒயர்னு கான்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரில் வந்து ஐங்கிற அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகுது. இதோடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எல். நீங்கள் இப்படி இருக்கும்போது இந்த ஒயருக்குன்னு ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட்டு லூப்பாக மாற்றுறீங்க. இதை ஒரு லூப் இந்த மாதிரி சர்க்குலர் லூப்பாக மாற்றுறீங்க. இது வந்து இதோடைய கரண்ட் ஐ போகுது. அப்போ சர்க்குலர் லூப்னா கண்டிப்பாக கூட டைபோல் மூமெண்ட் இருக்கும். அதோட ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டைபோல் மூமெண்ட் இருக்கும். என்ன டைபோல் மூமெண்ட்? ஐ இன்ட்டு ஏன்னு இருக்கும். ஏங்கிறது என்னது? ஐ இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுக்கு ஆருடைய வேல்யூ தெரியாது. நம்ம ஆரை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ரோப்பை தானே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அப்போது இந்த ரோப்போடைய லென்த்து வந்து அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் இந்த லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? 2πr. அப்போது ஆருடைய வேல்யூ என்ன? எல் டிவைடட் பை 2π. ஸோ ஆரை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஐ இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அப்போ எல் ஸ்கொயர் டிவைடட் பை 4π ஸ்கொயர். இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு பை கேன்சல் ஆயிருமா? அப்போ ஐஏ எல் ஸ்கொயர் டிவைடட் பை 4π அப்படின்னு எழுதிக்கலாம். எந்த ஆப்ஷன் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸ்லாம் முடிஞ்சது. ஸோ இது வந்து நம்ம கொஷின்ஸ் கம்மியாக தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு இது போதும். சப்போஸ் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இதை விட இன்னும் நிறைய கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட வீடியோடைய பார்ட் 2 வந்து போடுறேன். ஸோ ஹோம்ஒர்க் கொஷினாக மறக்காமல் வந்து பார்த்தா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.